வணக்கம் ஃப்ரெண்ட். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் அதிகமா பால் விரும்பி குடிப்பாங்க. அதனால நம்ம அன்றாட குடிச்சிட்டு வர பாலை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியாத சில உண்மைகள் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள்ல ஒண்ணு முதன்மையானது. அதனாலதான் நம்ம அன்றாட உணவுல நம்ம பாலை அதிகமா சேர்த்துட்டு வரோம். நாம தற்போது குடிச்சிட்டு வர்ற பால் உண்மையிலே அது பால் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது தற்போது பால்ல கலப்படம் அதிகமா இருக்கு. குறிப்பா பாக்கெட் பால்ல தான் அந்த கலப்படம் அளவுக்கு அதிகமா இருக்குது சொல்லியிருக்கு. அளவுக்கு அதிகமா இருக்கு. அதனால வீட்டுக்கு பக்கத்துல ஆர்கானிக் அல்லது மாட்டுப்பால் கிடைக்காத பட்சத்துல கண்ட இடங்கள்ல பால் வாங்காம இருக்கிறதே சிறந்தது. அதனால நம்ம அன்றாட குடிச்சிட்டு வர பாலை பத்தி உங்களுக்கு தெரியாத சில உண்மைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சில பகுதியில் விற்கப்படுற பால்ல கலப்படம் இருப்பதா சில ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அதுல நகரப்புறத்துல விற்கப்படுற பால்ல 60% உண்மையா அது பால் இல்லைங்களாமா. இந்தியாவில் விற்கப்படுற பால்ல 65% கலப்படம் நிறைஞ்சிருக்குது என்று சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுவே உண்மைதான். பால்ல அப்படி என்ன கலப்படம் செய்யறாங்க? ஆமாங்க, வெள்ளை பெயிண்ட் வச்சுதான் போலி பால் தயாரிக்கிறாங்க. சில நேரத்துல நீர்ல வெள்ளை நிறத்தை கொடுக்கிற கெமிக்கலை கலந்து அது பால் போல விற்கிறாங்க. வெறும் தண்ணி மட்டுமே பாலை தீர்த்து போக சேர்க்கப்படும்னா அதனால எந்தவித கேடு இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி சேர்க்கப்படுற நீர் அசுத்தமானதா இருந்துச்சுன்னா அது எவ்வளவு கொடியது தெரியுங்களா? சில நெறிமுறையற்ற பால் விற்பனையாளர்கள் பாலோட அடர்த்தியையும் சுவையையும் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா காஸ்டிக் சோடா, டயாக்சின், ஹைட்ரஜன் பெராக்சைடு, செயற்கை சுவையூட்டி போன்ற அதிக அளவுல சேர்க்கிறாங்க. சில சமயங்கள்ல பால் விற்பனையாளர் ஒரு சில தவறு கூட இருக்குங்க. மாடு தொடர்ச்சியா கழிவு பொருட்கள், கெமிக்கல் அல்லது நச்சு பொருள் கலந்த பொருட்களை அதிகமா சாப்பிடும் போது அது பால்ல கலக்கப்பட்டு தீங்கு அதிகமா விளைவிக்கக்கூடிய தன்மையை அதிகமா இருக்குது. கலப்படமிக்க பாலை தொடர்ச்சியா குடிக்கிறதுனால பல மோசமான உடல்நல கோளாறால அவதிப்படுறாங்க. குறிப்பா தற்போதும் பலர் புற்றுநோயால் அவஸ்தைப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம குடிக்கிற கலப்படமிக்க பால் தாங்க காரணம். அதனால பால் குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கவனமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பாலை சோதிக்கிற கருவியை வாங்கி அத பாலோட தரத்தை சோதித்து பார்க்கறது ரொம்ப மேலானது. நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.